ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்த ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு போல இருக்குது. நேற்றே ஒரு வீடியோ எடுத்து அது அந்த சேனலில் தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுக்கிறேன். ஒரு வருஷமே இருக்குன்னு நினைக்கிறேன். வடை சுட்டு ஒரு வருஷமே ஆயிருக்கு. எங்கள் அம்மா வடை சுடலான்னு சொல்லிட்டு அந்த வாயில் வடை சுடுற மாதிரி நானும் சுடலாம் நானும் சொல்லிட்டு கடையிலேயே வாங்கி சாப்பிட்டேன். மாரியம்மன் நோம்பி எனக்கு சுடலான்னு சொன்னோம். இன்னைக்கு வந்து சரி ஞாபகம் வந்துச்சு, அதனால் செய்யலான்ட்டு. இங்கே வாரு மாவை விட நான் கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நம்ம செடியில் இருந்துச்சுல அது. ஆமாம், அது போட்டது நல்லா இருக்கும். அதுதான் அதிகமாக இருக்க மாட்டேங்குது, மாவு கூட இல்லையே இருக்குது. இங்கே பாருங்க, ஏன்னா இப்படி போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கு. ஆமாம், நான் மொத்தமாகவே ஒரு 2 டைம் அந்த மாதிரி வடை சுட்டுருப்பேன். பாயாச்சு அளவும் இருக்குமே. வடை சுடுறதே அதிகமாக எங்கள் அம்மா தான். நான் வந்து இந்த போண்டா பச்சி வேணால் சுடி வடை அதிகமாக சுட மாட்டேன். நான் 2 டைம் சுட்டுருக்கிறது நல்லா இருக்குது. அதனால இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வரும்ல. இப்போவே மனம் சூப்பராக இருக்குது. இன்னைக்கு எப்படி வருதுன்னு தெரியல, பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே போட்டு உள்ளேயே போட்டு அரைச்சிட்டேன். பச்சை மிளகா மட்டும் மிஸ்ஸிங், அது வேண்டாம், வெயில். மற்றபடி கொத்தமல்லி அதெல்லாம் சூப்பராக நிறைய போட்டாச்சு. பாருங்க, ஃபுல்லாக வடை ஃபுல்லாக தலையே இப்படி இருந்தாக்கா நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு, வாய்க்கு வந்து நல்லா இருக்கு. இப்பெல்லாம் ஒரு சில கடையில் வெறும் மாவே வடை போட்டு கொடுக்குறாங்களா? ஐயோ, நல்லாவே இல்லை. வெறும் மாவு தான் இருக்குது, வடை மாதிரியே இல்லை, வெறுத்தே போயிட மாட்டேங்குது, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில கடையில் மஞ்சத்தூளை கலக்கி இருக்கிறாங்க, மஞ்சள் கலரில் இருக்குது வடை. ஆமாம், நல்லா இருக்கு. பருப்பு வடைனாவே சுவையாக டேஸ்ட்டாக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போடணும். ஒன்று சுட்டு சாப்பிட்பாரு உப்பு எப்படி இருக்குதுன்னு. சரி, சுட்டுட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். சுட்டியா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சுட்டுட்டே இருக்கிறேன். இன்னும் ஒரு டைம் போடணும். மாவு வரும் இவ்வளவுக்கு, 2 டைம் போடுறதுக்காக. பாருங்க, சூப்பரான வடை, சும்மா முறுமுறுன்னு செமையாக இருக்குது. சுட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி டீ வைக்கணும், வச்சுட்டு வடை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட் ஆகுது. மாலை இரவு சிற்றுண்டின்னு தான் சொல்லணும். 8 மணி ஆயிட்டுருக்கு. மழைக்கு வந்து இப்படி சுட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம் ஆமாம், இப்போ நைட்டு சாப்பாடு டைமும் வந்துட மாட்டேங்குது. நான் சுட்டு முடிக்கணும். 6 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணி ஆயிடுச்சு. ஆமாம், ஓகே, சுட்டுட்டு பார்க்கலாம் வாங்க, சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.